கௌரம்மன் கதை. கம்மவார் குலத்தை உருவாக்கி பேணிக் காத்த அன்னை ரேணுகாதேவியின் மகளே கௌரியம்மன். ஓரிகண்டி பட்டணத்தில் தனது தமையன்மார்களாலும் தாய் மாமனாலும் சீரும் சிறப்புமாக வளர்க்கப்பட்டாள். கௌரியம்மனின் அத்தை திரிதேவி தனது மக்கள் 7 பேர்களில் ஒருவனுக்கு கௌரியம்மனை திருமணம் செய்து வைக்க விரும்பினாள். அன்னையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக கருதி 7 பேரும் மாறு வேடத்தில் சென்று கௌரியை மயக்கி சிறையெடுத்து வந்தனர். பின்னர் கௌரியம்மன் தெய்வ அம்சம் நிறைந்தவள் என்பதை உணர்ந்து அவளை திருமணம் செய்து கொள்ள மறுத்தனர். அதனால் வேதனையடைந்த கௌரியம்மன், நான் ஏழ்வரால் எடுத்து கொண்டு வரப்பட்டவள். இனி நான் எந்த ஆடவனையும் மணந்து இவ்வுலகில் வாழ விரும்பவில்லை. பிறந்த வீட்டிற்கும் செல்லவில்லை. அல்லி மலர் நிறைந்த தடாகத்தின் அருகே அரளியும் பிற மரங்களும் நிறைந்த இடத்தில் எலுமிச்சம் மரத்தடியில் அம்மிக்கல்லில் மீது கொலுவிருந்து தெய்வமாகி விடுகிறாள். அப்பொழுது கௌரியம்மன் ஒரு வாக்கு தருகிறாள். 7 குல பெண்களும் விரதமிருந்து என்னை வணங்குவார்கள். அவர்களில் 6 பேர்களது விரதம் செல்லும். கம்மவார் வம்சத்தில் பிறந்த பெண் குழந்தை அக்கம்மாவின் விரதம் மட்டும் செல்லாது போய்விடும். அதனால் கம்மவார் குலத்தில் பிறக்கும் பெண் குழந்தைகளை 7, 9, 11 ஆகிய வயதுகளில் ஏதாவது ஒரு வயதில் உத்தாபின சீர் செய்ய வேண்டும். அப்படி செய்த பிறகே பெண்ணுக்கு மாறாப்பு அணியும் சீரும், திருமணத்தின் போது நலுங்கு சீரும் குழந்தை சீரும் செய்ய வேண்டும் என்பதே கௌரியம்மன் தந்த வாக்கு. ரேணுகாதேவியால் பாதுகாக்கப்பட்ட கம்மவார் குலம் தன்னையும் மறவாது போற்ற வேண்டும் என்பதே கௌரியம்மனின் விருப்பம் போலும். பின்னர் கௌரியம்மன் பூமியில் ஐக்கியம் ஆனாள். கம்மவார் குல அக்கம்மாவின் கௌரி விரதம் பற்றிய கதை. கௌரியம்மன் கூறிய வாக்குப்படியே தொடக்க காலத்தில் பிராமண குலம், கம்மவார் குலம், கோமுட்டி குலம், கொல்லக்குலம், பாலிஜாவார் குலம், பட்ராஜிலு குலம், உடையார் குலம் ஆகிய 7 குலத்தில் பிறந்த குழந்தைகள் தத்தம் 7, 9 மற்றும் 11 வயதுகளில் கௌரி விரதம் இருந்தனர். இவ்வாறு விரதம் இருந்த சமயம் கம்மவார் குல பெண் குழந்தை அக்கம்மாள் தனது அண்ணன்மார் 3 வாழ்ந்து வந்தாள். அவர்கள் தங்களது ஒரே தங்கையான அக்கம்மாள் மீது மிகுதியான பாசம் கொண்டிருந்தனர். அக்கம்மா உரிய வயதை அடைந்ததும் கௌரி விரதம் வைத்து சாமி கும்பிட முடிவு செய்தனர். விரதத்தில் கடைபிடின்ற மற்ற 6 குல பெண்களையும் தமது வீட்டிற்கே வரவழைத்து விரதம் இருக்க செய்தனர். விரத நாளில் சூரிய உதயத்திற்கு முன்னர் 7 குழந்தைகளையும் குளிப்பாட்டி சாமி கும்பிட்டு விரதம் தொடங்கினர். அதிகாலையில் குழந்தைகளுக்கு விரத உணவு வழங்கினர். குழந்தைகளுக்கு கோவிலுக்கு அழைத்துச் சென்று இறைவனை வணங்கினர். கூடையை கொடுத்து மலர் கொய்து வர அனுப்பினார்கள். குழந்தைகள் 7 பேரும் ஊஞ்சலாடி மகிழ்ந்தனர். மாலை பொழுது வந்தது. பிற குழந்தைகள் சார்ந்த 6 குழந்தைகளும் தத்தம் வீடுகளுக்கு சென்றனர். பகல் முழுதும் விரதம் மேற்கொண்டதால் கம்மகுல அக்கம்மாள் பசி மயக்கத்திற்கு ஆளானாள். அப்படியே படுத்து உறங்கிவிட்டாள். விவசாயிகளான அண்ணன்மார்கள் மாலையில் வீடு திரும்பினர். பசி மயக்கமுள்ள தங்கையின் நிலை கண்டு வேதனைக்கு ஆளானார்கள். கௌரி விரதம் மேற்கொள்ளும் நாளில் இரவு நிலவு உதித்த பின்னரே நிலவை பார்த்து வணங்கிய பின்தான் விரதத்தை முடிக்க வேண்டும் என்பது நியதி. ஆனால் அதுவரை தமது தங்கை பசி பொறுக்க மாட்டாள். எனவே நிலவு உதிப்பதற்கு முன்னரே நிலவு உதித்து விட்டதாக நம்ப வைத்து விரதத்தை முடிக்க செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தனர். அதற்காக ஒரு உபாயத்தை மேற்கொண்டனர்.
ஒரு அண்ணன் அரச மரத்தில் ஒரு கண்ணாடியை கட்டி வைத்தார். மற்றொரு அண்ணன் அதன் எதிரில் இருந்த புளிய மரத்தில் தீயை உண்டாக்கினார். அந்த அரச மரத்திற்கு கண்ணாடியில் புளிய மரத்திற்கு நெருப்பு நிலா போல் வருவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கியது. பின்னர் அண்ணன்மார்கள் அக்கம்மாவை வீட்டிற்கு வெளியே அழைத்து வந்து, இதோ பார், நிலா உதித்து விட்டது, நீ நிலா கும்பிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் என்றனர். தான் கண்ட நிலா தோற்றத்தை உண்மை என நம்பி அக்கம்மாள் நிலவை வணங்கி விரதத்தை முடித்துக்கொண்டு படுத்து உறங்கிவிட்டாள். வானத்தில் உண்மையான நிலா உதித்ததைக் கண்டு பிற குல பெண்கள் 6 பேரும் கம்மகுல அக்கம்மாவின் வீட்டுக்கு வந்தனர். அவர்களை பார்த்து அக்கம்மாவின் அண்ணன்மார்கள், எங்கள் அக்கம்மா நிலவை பார்த்து கும்பிட்டு விரதம் முடித்து விட்டாள் என்று கூறினர். அதை கேட்ட பிற குலத்தை சார்ந்த பெண்கள், இப்போதுதானே நிலா உதித்தது, உங்கள் அக்கம்மா எப்படி விரதம் முடிக்க முடியும் என்று கேட்டு மிகுதியான வேதனையுடன் சென்றனர். முறையான விரதம் மேற்கொள்ளாத அக்கம்மாவின் கௌரி விரதம் செல்லுபடியாகாமல் போகட்டும். விரதம் செல்லுபடியாகாமல் போனதால் உங்கள் கம்மவார் குலத்தில் பிறந்த பெண்கள் 7, 9, 11 ஆகிய வருடங்களில் ஏதாவது ஒரு வருடத்தில் உத்தாபின சீர் செய்ய வேண்டும் என்று சாபமிட்டனர். கௌரி விரதம் மேற்கொண்ட போது கம்மகுல அக்கம்மாவின் விரதத்திற்கு அவளது அண்ணன்மார்களால் பங்கு ஏற்பட்டது. இதனால் கம்ம குலத்தைச் சேர்ந்த பெண் குழந்தைகள் தவறாமல் 7, 9 அல்லது 11 வயது உள்ள போது